Hi guys, welcome back to Janani Arumgam's vlog. இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என் சகோதரியர்களுக்கு அப்புறம் என் நண்பர்களுக்கு என் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ முன்னாடி வரலாம் பின்னாடி வரலாம். ஸோ விநாயக சதுர்த்தி அன்னைக்கும் வரலாம். ஸோ லேட்டாக வந்தால் ஐம் ரியலி சாரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை. ஸோ அதனால தான் நான் வந்து அதிகமாக வீடியோ எதுவுமே போடலை. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் வீடியோன்னு சொல்ல முடியாது, ஒரு ஷார்ட்டாக நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ஒரு பேங்கிள் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கால் வந்துருச்சு அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு பேங்கிள் வீடியோ பார்க்கலாம். இது வந்து ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் வேறு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்க அந்த ஸ்டிக்கு அதுல வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல மாட்டி இருக்கிறது தான். ஸோ மேக்சிமம் நான் இது எடுத்து போடவே மாட்டேன். ஸோ ஏன்னு தெரியல, பார்த்து 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 வச்சிருக்க ஒரு பேங்கிள்ஸ் இது உண்மையா. ஸோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது வேற கலர், அதுக்கப்புறம் இது ஃபுல்லாவே வேற கலர், அப்புறம் இது வேற கலர், இது வேற கலர். ஸோ அப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே இதோட ரேட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் எங்கக்கா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து மலையனூர்ல தான் வாங்குவேன். மேல் மலையனூர் அங்காளம்ம பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருக்குல்ல, ஸோ அங்கிருந்து வாங்கிட்டு வந்த வளையல் தான் இது எல்லாமே. மேக்சிமம் என்கிட்ட பாதி வளையல் அங்கிருந்து வாங்கிட்டு வந்த வளையல் தான். ஸோ இது பாத்தீங்கன்னா இது அழகா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூ கலர் இது. ஸோ வந்து என்கிட்ட நான் எப்பயுமே வந்து எங்கள் மாமியார் போவாங்க, அம்மா போவாங்க, எல்லாருமே கோயிலுக்கு போகிறப்ப, ஸோ நானுமே போகிறப்ப என்கிட்ட அப்போ நான் யோசிப்பேன், என்ன பேங்கிள் இருக்கு, என்ன பேங்கிள் கலர் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் வாங்குற கலர்ஸ் தான் இவ்வளோ கலர் நான் சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஏன் போட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் போடுவேன். ஸோ இப்போ கூட பாருங்க, இதில் ஒரே ஒரு பேங்கிள்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன் ரெண்டு கையிலையுமே, அவ்வளோதான். ஸோ இது எப்பயாவது போடணும், ரேராக போடணும்னு தோன்றப்ப மட்டும்தான். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறப்ப இந்த இடத்துக்கு இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கல, ஸோ அந்த மாதிரி போகிறப்ப மட்டும்தான் நான் இதெல்லாம் போடுவேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 கலர்ஸும் என்னமோ இருக்கும். ஒரு செட்டு 120 ரூபா மட்டும்தான் இந்த வளையல். ஸோ அங்கே வாங்கினது தான் இந்த பேங்கிள் ஃபுல்லாகவே. ஸோ இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக இது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அம்மா வந்து மேரேஜ் ஆகி ஸ்டார்டிங் எனக்கு 3.5 இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு மேரேஜ் ஆகி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடி மாதம் வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்து எனக்கு வச்சு வீட்டில் வச்சு என்னை இட்டுட்டு போவாங்கல்ல, ஸோ அப்போ வச்சு கொடுத்த பேங்கிள்ஸ் தான் இந்த பேங்கிள்ஸ். இந்த டார்க் ப்ளூ கலர். ஸோ இன்னமும் அப்படியே இருக்கு. பட் ஆனால் இந்த வளையல பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு போயிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வளையல்லாம் எனக்கு போடுறப்பே நான் தண்ணியில் நனையாத அளவுக்கு நான் போடுவேன், போட்டுட்டு வந்து ரிமூவ் பண்ணி வச்சிருவேன். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு இருக்குது இந்த வளையல்னா. ஸோ இதெல்லாம் எப்பயோ போய் வெறும் இந்த ப்ளூ கலர் மட்டும்தான் இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் கலர். ஸோ இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா இதுமே இது மாதிரி இருந்துச்சு நிறையா. ஸோ இது நான் போட்டு உடஞ்சிருச்சு. ஸோ இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா சாரி, ஸோ இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா மேல் மலையனூர்ல தான் இதுவுமே வாங்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த பேங்கிள்ஸ்லாம் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நிறைய பேர் வந்து தெரு மேலே வித்துட்டு வருவாங்கல்ல, ஸோ குறைச்சி வருவாங்க. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு அவங்கள என்ன சொல்றதுன்னு தெரியல, ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ அவங்கள மாதிரி பீப்புள்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து நான் நிறைய பேங்கிள் வாங்கியிருக்கேன். ஸோ அதுவுமே நான் காமிக்கிறேன். ஸோ அவங்க கிட்டேருந்து வாங்குற பாதி பேங்கிள்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் இது. இந்த மாதிரி வளையலாம் அவங்க எடுத்துட்டு வருவாங்க. ஸோ நம்ம மெட்டீரியல் நம்ம பார்க்கணும், வளையலோட மெட்டீரியல் நம்ம பார்க்கணும், பார்த்து வாங்கணும். ஸோ இது ஒரு மாதிரி ரொம்ப தடியா நல்லா இருக்கும் இந்த வளையல், டப்புன்னு உடையாது, அவ்வளோதான். ஸோ இந்த இதில் இதான் வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு இந்த ப்ளூ கலர் மட்டும் தெரியல. ஸோ மற்ற எல்லாமே வந்து 120, 100, 80 அப்படி வாங்கினது தான் இந்த பேங்கிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பேங்கிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் பேங்கிள் வந்து அதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான கலர் காட்டுறேன். ஸோ இது யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மம்மி, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோல்டு நடுவில் தெரியுதா, நடுவில் கோல்டு தெரியும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெட், எல்லோ அண்ட் க்ரீன் மேட்ச் ஆன மாதிரி. ஸோ இதில் வந்து 13 வளையல் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து அதே ப்ரைஸ் தான், 120 and 80.
சம்திங்ஸ் அவ்வளோதான். ஸோ பேங்கிளுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் மாறும். ஸோ இந்த ஒரு பேங்கிள் வச்சுருக்கேன். ஸோ இது இப்போ எனக்கு ரீசெண்டாக இது அம்மா இப்போ வாங்கி கொடுத்தது. நான் இது ஒரு தடவை கூட இது நான் பேங்கிள்ஸ் போடலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு கலர், இந்த கிரீன் கலர், இது ஒரு மாதிரி பாசி கலர் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த கிரீன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டாக மட்டும் தான் கிரீன் தெரியுமே, மற்றபடி ஃபுல்லாகவே கோல்டு கவர் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து அதே ப்ரைஸ் தான், இதுவுமே அங்கே வாங்கினது தான். ஸோ இது சம்திங் எனக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க ஞாபகம் இல்லை. அதிகமாக எனக்கு வந்து நான் வாங்கினதை விட எனக்கு நிறைய பேர் வாங்கி கொடுத்தது தான் இருக்குமே. இந்த பேங்கிள் இருக்குங்க, நான் அந்த ரேக்ல காமிச்சல, ஸோ அந்த பேங்கிள் வந்து நான் வந்து கோயிலுக்கு போறப்ப போட்டுட்டு போய் ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு எங்க ஃபேமிலியோட அம்மா ஃபேமிலியோட போறப்ப சொல்றேன். ஸோ தம்பி வந்து 2 கையிலுமே எனக்கு வந்து பேங்கிள் வந்து வாங்கி போட்டு விடுவான். ஸோ அப்படிதான், அப்படி சேர்த்து வச்சதுதான் ஸோ அந்த பேங்கிள். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேங்கிள் வந்து அதே மாதிரி இன்னொரு கலர். அது வந்து பாசி கலர், பட் ஆனா இது வந்து இதுவுமே பாசி கலர் மாதிரி தான் இருக்கு. பட் இது என்ன கலர் சொல்றது தெரியல, கிரீன் கலர் தான். ஆனா இதுவும் ஸோ இது வந்து ஆனா அதெல்லாம் கோல்டு இருந்துச்சுல, இதுல வந்து காப்பர் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுல காப்பர் வந்து கிரீன், ஓகேவா? ஸோ இது மேக்ஸிமம் இது மாதிரி தான் நான் வச்சிருக்கேன் பேங்கிள்ஸ், ஏன்னா எனக்கு இந்த கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான எல்லோ கலர். ஸோ எல்லோ கலர்லேயே வந்து நான் இந்த 1-2 தான் எல்லோ வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வளையல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு அக்கா கொடுத்தது. அக்காவா அம்மாவான்னு சம்திங் எனக்கு தெரியல, என் கூட பிறந்த அக்கா. ஸோ எனக்கு சம்திங் தெரியல, யாரோ கொடுத்தாங்க. வீட்டில் வந்து இந்த நோம்புலாம் வைப்பாங்கல்ல, ஐ மீன் வரலட்சுமி நோம்பு, ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து படைச்சு கொடுத்த வளையல் தான் இது. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான, இது என் பேர், இந்த வளையல் பேர் எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான எல்லோ வித் கிரீன் கோல்டு மிக்ஸ் ஆகி ரெட் கலர். ஸோ இந்த வளையல், ஸோ இதோட ப்ரைஸ் எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ இது வந்து கொடுத்து ஒரு 1 இயர் ஆயிருக்கும் இந்த வளையல் கொடுத்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராப் வளையல். ஸோ ட்ரெயின் ட்ராப் வளையல் நான் அதிகமாக ட்ரெயின் ட்ராப் வளையல் வச்சில்ல, நான் 2 செட்டு தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த வளையல் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கிரீன் வித் எல்லோ அண்ட் ரெட் அண்ட் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி நல்லா இருக்கு இல்லையா இந்த வளையல், பாருங்க. ஸோ எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எங்கள் ஊர் தேர் திருவிழா வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15 முடிஞ்சிருச்சு. ஸோ அன்னைக்கு வாங்கின ஒரு பேங்கிள் தான் இது, பியூட்டிஃபுல்லான பேங்கிள், ஒரு பேங்கிள் இது. ஸோ இது வந்து பார்த்ததுமே அட்ராக்ஷனாக இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இது நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஒரு ட்ரெயின் ட்ராப் வளையல், பட் ஆனால் இது பிங்க் கலர். உண்மையாக இது ரொம்ப அழகாக இருக்கு பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு பிங்க் கலர், பட் ஆனால் இது என் சைஸை விட ஒரு சைஸ் பெருசு. இருந்தாலுமே நான் வச்சிருக்கேன், எப்பயாவது போடலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ உண்மையாக இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. இதோட ப்ரைஸ் ரெயின் ட்ராப் இதோட ப்ரைஸ் நான் வாங்கினது வந்து 100 rupees தான். இது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, 100 rupees 120 110 எனக்கு சம்திங் தெரியல. பட் ஆனால் எல்லா ட்ரெயின் ட்ராப் வளையலுமே 100 rupees தான் சொல்றாங்க. ஸோ சம்திங் எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேரேஜுக்கு முன்னாடி இந்த பேங்கிள் பாருங்க. ஸோ இது ஒரு கண்ணாடி வளையல், பட் ஆனால் இது மேரேஜுக்கு முன்னாடி வாங்கின வளையல். அது மட்டும் இல்லாமல் மேரேஜுக்கு முன்னாடிலாம் நான் இந்த வளையல் தான் போடுவேன். ஸோ அப்போல்லாம் வந்து இந்த வளையல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வளையல் வந்து நான் வியர் பண்ணவும் மாட்டேன், போட்டதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நான் இந்த கடைக்கு போகிறப்ப நான் உங்களுக்கு வந்து அது எந்த கடையில், பாண்டிச்சேரியில் எந்த கடைன்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ பாண்டிச்சேரி மார்க்கெட்டில் தான் இருக்குது இந்த கடை. கலர் கலராக இருக்கும், உண்மையாக ரொம்ப அழகாக இருக்கும், ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாலாம் இருக்குது. ஸோ இது பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரஞ்சு கலர் வித் கோல்டு மிக்ஸ் ஆகி வருது பாருங்க. ஸோ உண்மையாக ப்ரைஸ் வந்து சம்திங் எனக்கு தெரியல, ஏன்னா இது அம்மா வாங்குவாங்க. எங்கள் அம்மா எப்படி வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாக வாங்கிடுவாங்க.
செட்டானா பெரிய பாக்ஸ் ஃபுல்லா எல்லா கலருமே இருக்கும். ஸோ அது மாதிரி வாங்கிடுவாங்க. இது வந்து 2 டசன். இது வந்து 2 டசன். 1 டசன் மட்டும் இப்படி இப்படி வாங்குவாங்க. இந்த பாதி மட்டும் பாதி கலர்ஸ் இருக்கும். ஸோ உண்மையாக நல்லா இருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டு கலர். ஸோ இந்த கோல்டு கலர் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லணும். என்கிட்ட அதிகமாக கோல்டு கலர் தான் இருக்கும். ஸோ இந்த கோல்டு கலர் வளையல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு பார்க்குறப்ப இது அழகாக தான் இருக்கும். ஸோ நானும் அப்படி தான் வாங்கினேன். ஸோ வாங்கி ஒரு 2 டேஸ் தான் ஆச்சு. இது வந்து 3 செட்டு வாங்கினேன். எனக்கு மட்டுமே 2 செட்டு, 2 கையிலையும் ஒரு செட்டு. ஸோ அக்காவுக்கு ஒரு செட் நான் வாங்கியிருந்தேன். என் கூட பிறந்த அக்காவுக்கு நான் ஒரு செட்டு வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து தெருவில் வர அவங்க கிட்ட, அந்த பீப்புள் கிட்ட தான் சொல்லி வாங்கியிருந்தேன். அவங்க வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறப்ப உண்மையாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ 2 டேஸ்க்கு அப்புறம் தண்ணியில் நம்ம வந்து வெஷல் வாஷ் பண்ணும் போதோ இல்லை துணி துவைக்கும் போதோ பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா கலரும் போயிடுச்சு. எடுத்துட்டு வந்து கொடுக்குறப்ப உண்மையாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ 2 டேஸ்க்கு அப்புறம் தண்ணியில் நம்ம வந்து வெஷல் வாஷ் பண்ணும் போதோ இல்லை துணி துவைக்கும் போதோ பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா கலரும் போயிடுச்சு. உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்லாவே இல்லை. ஸோ அது ஒரு மாதிரி காமிக்கிற பாருங்க. இந்த பேங்கிளுக்கும் இந்த பேங்கிளுக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லையா? இப்போ இந்த கடைசி பேங்கிளுக்கும் இந்த பேங்கிளுக்கும் வித்தியாசம் தெரியும். ஸோ இதே தான் இதுவும் இன்னொரு செட்டு. ஸோ அப்படியே கலர் போயிடுச்சு பாருங்க. ஒண்ணுமே தெரியல இல்லையா? ஸோ இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ அதனாலே வந்து இதை வந்து நான் போட்டா தண்ணியில நினைக்காம போட்டுட்டு எங்க போறேனோ போட்டுட்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து கழட்டி வச்சிருது. ஸோ அப்படிதான் இந்த பேங்கிள் உயிரோட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் தான். எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டி கம்மியா இருக்கனாலே என்னன்னு தெரியல, 80 ருபீஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் எல்லாருக்குமே பிடிக்கும். பட் ஆனா இது வந்து கலர் போயிடும். அதான் ஒண்ணு. இந்த பேங்கிள் பாருங்க. இது வந்து கல்யாணத்துல போடுவாங்கல்ல, கல்யாண வளையல் சொல்லுவாங்க, வளைகாப்பு வளையல் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வளையல் தான் இது. பட் எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் அது ஒரு 2 டேஸ் தான். நான் முன்னாடி சொல்லல, அந்த வளையல் மாதிரி இதுவும் கலர் போயிடும், இந்த கோல்டு போயிடும், வேற அந்த ப்ளூ மட்டும் இருக்கும். ஸோ அதனால வந்து போடலாம், ஒரு தடவை வாங்கி போடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த பிளாக் கலர் பத்தி கண்டிப்பா நான் சொல்லணும். ஸோ இந்த பேங்கிள் பாருங்க, இது நிறைய இடத்துல விற்கிது இந்த பேங்கிள். ஸோ இது நான் எப்போலேருந்து வச்சிருக்கேன்னா மேக்ஸிமம் இப்போ ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது வரைக்கும் இந்த பேங்கிள் என்கிட்ட உயிரோட இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th படிக்கிறப்ப என் கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ நாங்கள் எல்லாம் கேங்காக சேர்ந்து இந்த பேங்கிள் வாங்கி 2 கையிலையுமே போட்டிருப்போம். அதுக்கப்புறமேட்டா மேம் எங்க ஸ்கூல் மேம் திட்டுறப்ப, சார் திட்டுறப்பலாம், ஸோ ஒரு கையில பேங்கிள் போட்டு ஒரு கையில வாட்ச் போட்டோம் நாங்க. ஸோ அப்ப என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்ததா. அவன் நான் ஹேமப்ரியா அவ பேரு. ஸோ என் வீடியோலாம் அவள் பாக்குறாளான்னு தெரியல. ஸோ கண்டிப்பா பார்த்தானா அவளுக்காக தான் இது. ஸோ அவ வந்து எனக்கு வாங்கி கொடுத்த ஒரு பேங்கிள் நான் இன்னமும் பத்திரமா வச்சிருக்கேன் அந்த பேங்கிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மெட்டல் பேங்கிள். நான் வந்து என் லைஃப் மெட்டல்ல பேங்கிளே வாங்கினதே கிடையாது. ஏன்னு தெரியல, எனக்கு அது வியர் பண்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏற்கனவே வந்து ஷார்ட் வீடியோல போட்டிருப்பேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராக் வச்சு ஒரு வீடியோ. ஃப்ராகாவும் போடலாம், ஸோ அதுக்கு லெகின்ஸும் போடலாம், பட்டிலாம் போடலாம். ஸோ எது போட்டாலுமே ஆனால் ஃபேண்ட் தெரியாது. ஸோ வெறும் ஃப்ராக் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்காக வாங்கின ஒரு பேங்கிள் தான் இது. ஸோ இது வந்து ஒரு 2 டைம்ஸ் தான் போட்டிருப்பேன். அந்த ட்ரெஸ் போடுறப்ப மட்டும் ஒரு 2 டைம்ஸ் அந்த ட்ரெஸ் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண, வேற எதுக்குமே யூஸ் பண்ணல. ஸோ இது எதுக்கு வாங்கின சத்தியமா தெரியல. ஏன்னா எனக்கு இது வியர் பண்றதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு கோல்டு கலர், நான் கலர் போகும்னு சொன்னேன்ல, ஸோ அதுல இன்னொரு கோல்டு கலர். பட் ஆனா இந்த கோல்டு வந்து உண்மையா ரொம்ப நல்லா இருக்கு. இதுவுமே வந்து ஆர்கி நகர் தேர் திருவிழான்னு நினைக்கிறேன். எங்க ஊர் ஆர்கி நகர் தேர் திருவிழா, பெரியார் ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தேர் திருவிழா வாங்கினது. இது 2 டசன். இது உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டு, லைட் கோல்டு கலர். உண்மையா ரொம்பவே நல்லா இருக்கும். 2 டசன் வாங்கினேன். இதுவுமே வந்து எனக்கு அக்கா வாங்கி கொடுத்தா 2 டசன், நான் அவளுக்கு வாங்கி கொடுத்த 2 டசன். ஸோ அதுதான் இது. இது உண்மையா ரொம்ப நல்ல கலர், அதனால பார்த்து பத்திரமா வச்சுக்கிறேன்.
இது எல்லாமே இந்த மாதிரி கண்ணாடி வளையல் காமிக்கிறேன்ல, ஸோ இது எல்லாமே 80 rupees, 100 rupees, 120 அதுக்கு மேல தாண்டாது. நெக்ஸ்ட் பேங்கிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள் எத்தனை பேர் போடுவீங்கன்னு தெரியாது, ஆனா சுத்தமா நான் போடவே மாட்டேன். இது எப்ப வாங்குனது அப்படின்னா என்னோட ரிசப்ஷன் அப்ப, என் மேரேஜ் ரிசப்ஷன் அப்ப. ஸோ இது வந்து இன்னொரு டசன் காணும். ஸோ 2 டசன் இருந்துச்சு, ஒரு டசன் தான் நான் இதுல வச்சிருக்கேன், இன்னொரு டசன் காணும். ஸோ இந்த வளையல் நான் அப்ப போட்டதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் நான் வியர் பண்ணவே இல்லை. பட் ஆனா இது நல்லா இருக்கு, பட் ஆனா எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி பேங்கிள் போட எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால நான் அப்படியே வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, அந்த மயில் கலர் காமிச்ச மாதிரி இதுவுமே எனக்கு வந்து படைச்சு கொடுத்த வளையல் தான், அதனால தான் நான் பிரிக்காம வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ அதுலேயே ஒரு ரெட் வித் கோல்ட் டாட் வச்ச மாதிரி. ஸோ நிறைய வந்து அம்மா இல்ல மாமியார் வீட்டில் ஸோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்துதான் நிறைய பொருள் இருக்கும், வளையல் பேங்கிள்ஸ். ஸோ அதிகமா நான் வாங்க மாட்டேன், ஏன்னா எங்க போனாலுமே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பொருள் அது மட்டும்தான் பேங்கிள்ஸ். ஸோ அதனால வந்து எப்பயுமே 2 வீட்டு சைட்ல இருந்துமே எனக்கு வந்துடும். ஸோ இதுவுமே வந்து லைட் ஆரஞ்சு கலர், நடுவில் ப்ளூ வித் கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி 2 டசன் இருக்கு. ஸோ நான் தனித்தனியா வச்சிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் எனக்கு சத்தியமா தெரியல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கலர், இதுவுமே ஒரு மயில் கலர், பட் ஆனா இது அழகா இருக்கு இல்லையா, இதுவுமே இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கும். கோல்டு வித் டார்க் ரெட் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கேமரால தெரியுதான்னு தெரியல, இதுவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான கலர். ஸோ நான் இவ்வளோதான் பேங்கிள் வச்சிருக்கேன், ஸோ வேற எதுவும் வச்சிடல. ஸோ இன்னொரு கோல்டு பத்தி சொல்லணும், நான் கோல்டு கலர் வளையல் பேங்கிள்ஸ்னாலே நான் இந்த பேங்கிள்ஸ் மட்டும் தான் வாங்குவேன். இந்த பேங்கிள் பார்த்தா எல்லாருக்குமே தெரியும், மேரேஜ் பேங்கிள், மேரேஜுக்கு எல்லா லேடிஸுமே போடுற ஒரு பேங்கிள், இந்த பேங்கிள் மட்டும் தான் மை ஃபேவரட் பேங்கிள். பட் ஆனால் இது கலர் போயிடுது இப்பெல்லாம், முதல்ல அப்படி கிடையாது. ஸோ இப்போ கலர் போயிடுது, அதனால மேக்ஸிமம் இது வாங்குறது இல்லை. பட் இருந்தாலும் இது ஒரு 3 டசன் இருக்குது, லைட்டாக கலர் போனது தான் இருக்குது. ஸோ ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இவ்வளோதான் என்னோட பேங்கிள் வீடியோ. நெக்ஸ்ட் பேங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான இந்த ஒரு 2 கலர். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிங்க் கலர் ட்ரைன் ட்ராப் வளையல் காமிச்சிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த பேங்கிளுக்கு செட்டாக வாங்கின இந்த ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி, இது ஸ்டோனா மணின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உண்மையுமே ஒரு ரொம்ப நல்ல கலர். ஸோ நடுவில் பேங்கிள் போட்டு இந்த பக்கமும் ஒரு வளையல். ஸோ அதே மாதிரி தான் சேம் இதுவுமே, ஆனால் பட் இது கலர் போயிடுச்சு, பட் இது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அவ்வளோதான்.